பாம்பு விஷத்தில் இத்தனை கோடி லாபமா? மாமல்லபுரம் அருகே அமைந்திருக்கும் பாம்பு பண்ணையில் கொடிய பாம்புகளிடமிருந்து விஷத்தை எடுத்து விற்பனை செய்யும் தகவல். பாம்பு விஷம் எதற்கு பயன்படுகிறது? எங்கு விற்பனை செய்கிறார்கள்? பல கோடி ரூபாய்க்கு விற்று தமிழக அரசுக்கும் பங்களிப்பு தொகை தருகிறார்களா? அதற்காக எல்லோரும் பாம்பை தூக்கி கொண்டு வந்துவிடக் கூடாதா? வாருங்கள், ஃபுல் விவரங்களையும் கேட்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் இருளர் பழங்குடி மக்கள் அதிகமானோர் வசித்து வருகிறார்கள். வயல்வெளிகள், வனப்பகுதிகளில் பாம்பு பிடிப்பது என்பது இவர்களது முக்கிய தொழில். பாம்புகளை பிடிக்க வேண்டுமென்றால் வனத்துறையின் கீழ் அனுமதி பெற வேண்டும். அந்த பகுதி இருளர் பழங்குடியின மக்கள் பாம்புகளை பாதுகாப்பான முறையில் கையாள்வார்கள் என்பதை உறுதிப்படுத்திய தமிழ்நாடு அரசு தொழில் மற்றும் வணிகத்துறையின் கீழ் அந்த மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு கருதி 1978ஆம் ஆண்டு முதல் இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் என்ற சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்தின் மூலமாக பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் பாம்பு கடி விஷமுறிவு மருந்து தயாரிக்க பார்வையாளர்கள் முன்னிலையில் கட்டுவிரியன், நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன் போன்ற கொடிய விஷப்பாம்புகளிடமிருந்து விஷத்தை எடுக்கிறார்கள். பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள பிடித்து வரும் நல்ல பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் உள்ளிட்ட விஷப்பாம்புகளிடமிருந்து விஷத்தை பிரித்து எடுத்து மகாராஷ்டிர மாநிலம் புனே உள்ளிட்ட சில நகரங்களில் விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்று வருகிறார்கள். ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 500 கிராம் விஷம் எடுத்து 1.5 கோடி ரூபாய் வரை விற்று தமிழக அரசிற்கும் அந்த சங்கம் பங்களிப்பு தொகை அளித்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சங்கம் கடந்த 3 ஆண்டுகளில் 1807 கிராம் விஷம் எடுத்து 5.5 கோடி ரூபாய்க்கு விற்று இருக்கிறார்களாம். அதன் மூலமாக 2.5 கோடி ரூபாய் வரை லாபம் ஈட்டியுள்ளதாகவும் வட நெம்மேலி பாம்பு பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.